பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால், திராவிட மாடல் ஆட்சியினுடைய இறுதி கட்டம் இப்பொழுது கடைசியாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் நிறைவாக பேசிய திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவாக மாநில சுயாட்சி தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்று ஒரு முழக்கத்தை, அதாவது கிராமங்களிலே சொல்லுவார்கள், கண்கட்ட பின்னே கதிரவ வணக்கம் என்று. ஆட்சி முடிந்து போச்சு, மீண்டும் இவர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பார்களா, அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வழங்குவார்களா என்பது பெரிய வினாவாக இருக்கிறது. அறுதி பெரும்பான்மை எந்த கட்சியாவது பெறுமா அல்லது தொங்கு சட்டப்பேரவை அமையுமா என்பதெல்லாம் வினாக்குறியாக இருக்கிறது. 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரே ஒரு கோரிக்கை, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகளை பழி வாங்கிய மருத்துவ நுழைவுத் தேர்வு. 7 மாதங்கள் பொறுத்திருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நீட்டை நீக்கி விடுவோம் என்றார். இன்னை வரைக்கும் 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்து போச்சு, மருத்துவ நுழைவுத் தேர்வை நீக்க முடியவில்லை. மாணவ கண்மணிகள் பழியாவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் அந்த மருத்துவ நுழைவுத் தேர்வை உண்மையிலே நீக்க வேண்டும் என்று சொன்னால், மாநில பட்டியலில் இருந்த கல்வித்துறை இவங்களுடைய தந்தையார் ஆட்சி காலமான மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு 1975 பொதுப்பட்டியலுக்கு போனது. அதை மீட்க வேண்டும் என்று அமைச்சரவை பொறுப்பேற்பதற்கு முன்பே இன்றைய மாண்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் சந்தித்து ஒரு 20 கோரிக்கை மனுக்களை கொடுத்தேன். அப்படி மாநில உரிமைக்கு மீட்பது போல் ஒரு தோற்றத்தை காட்டினார்கள். பல மாநில முதலமைச்சருக்கு கடிதங்கள் எழுதினார்கள். அதோடு நின்று விட்டது. அந்த கோரிக்கை மனுக்களின் அடிப்படையில் கல்வி உரிமையை மாநில பட்டியலுக்கு மீளப் பெறுவதற்கு பல முதலமைச்சர்களுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மடல் எழுதினார். நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பல மாநில முதலமைச்சர்கள் சந்தித்து பேசினார். அதோடு நின்று விட்டது. அடுத்து ஒரு அடி கூட அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. குறைந்தது இந்த கல்வி உரிமையாவது மாநில சுயாட்சியின் அடிப்படையில் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 2004, 2009 திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு தான் ஒன்றிய அரசு இயங்கியது. அன்றைய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் சென்னை கோட்டையை வந்து திறக்கிற பொழுது 2010 பேசினார். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு நான் கோபாலபுரத்துக்கு தொலைபேசி போட்டு கலைஞரோடு அவருடைய கருத்தை கேட்டுவிட்டு தான் அடுத்த கோப்பலை கையெழுத்து போடுவேன் என்றெல்லாம் பேசினார். அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு இருந்தும் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு இயங்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது கூட தமிழகத்தின் சார்பில் 9 பேர் ஒன்றிய அமைச்சராக பதவி வகித்த அந்த காலத்திலே ஏன் இந்த கல்வி உரிமையை மீட்க முடியல? கல்வி உரிமை மட்டுமா பறிபோனது? சாலை உரிமை, உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்கிற உரிமை, இப்படி எத்தனையோ உரிமைகளை அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போனால் ஒரு நாள் ஆகும். அத்தனை உரிமைகளை இழந்துவிட்டு ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்திலே மாநில சுயாட்சி தான். மாநில சுயாட்சியா மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமையா என்கின்ற வினா இருக்கிறது. நாங்களெல்லாம் மாநில சுயாட்சி என்பது போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவதுதான். மாநில சுயாட்சி என்று ஒரு ஆட்சியும் கிடையாது. ஏற்கனவே அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் இடுகாடு என்று முழங்கி கடைசியில் 62 கைவிட்டு விட்டு அப்புறம் ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்தால்தான் இவற்றையெல்லாம் நாம் மீட்க முடியும் என்று சொல்லி 67 ஆட்சிக்கும் வந்து அதுவரைக்கும் ஆட்சி மொழி சட்டம் செயலாக்கத்தில் இருந்ததை, தமிழ் வழி கல்வி தொடக்க கல்வி இருந்து பல்கலைக்கழகம் வரை இருந்ததை தலைக்குப்புற கவிழ்த்து விட்டு எங்கும் ஆங்கில கல்வி, எங்கும் தமிங்கிலம் என்கின்ற ஒரு புதிய மொழியை உருவாக்குகிற போக்கிலே தான் ஐயா ஈவேராவினுடைய வழியிலே இந்த திராவிட மாடல் அரசு இன்றைய வரைக்கும் உலக தாய்மொழி நாளிலே கூட ஒரு சிறப்பான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தீர்கள்? தமிழ் வழி கல்வி எந்த நிலையில் இருக்கிறது? தமிழில் படித்தவர்களுக்கான தமிழ்நாட்டு அரசில் வேலை வாய்ப்பு எந்த நிலையில் இருக்கிறது? எதுவுமே இல்லை. கேட்டால் நாங்கள் பொருளாதார வளர்ச்சி, கடன் 10 லட்சம் கோடி, மாநில அரசு கடன் 10 லட்சம் கோடி.
இப்பொழுது முடிகிற தருவாயில் மாநில சுயாட்சி. நாங்கள் மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமை, முழு இறையாண்மை வேண்டும் என்கிறோம். இது எங்களுடைய கோரிக்கை அல்ல, நாங்கள் கண்டுபிடித்ததல்ல, நாங்கள் வகுத்த கொள்கை அல்ல. 1920 47 வரை ஏறக்குறைய 27 ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த 27 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகள், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளிலே என்ன சொல்லப்பட்டது? 47க்கு முன்பு, இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு, விடுதலை பெற்ற இந்தியாவில் மொழிவழி மாநிலங்களும் விடுதலை பெறும், அந்த மொழிவழி மாநிலங்களுக்கு முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும், நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம், நாணயம் அச்சிடுகிற அதிகாரம், இந்தியா முழுவதுமான செய்தி மற்றும் போக்குவரத்து, அயல் நாட்டு அரசியல் உறவு, இந்த 4 அதிகாரங்களை தவிர ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் மொழிவழி மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். காந்தி தலைமையேற்ற புதியதிலே காங்கிரஸ் கட்சியவே மொழிவழி மாநில அமைப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி, உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கமிட்டி என்று காங்கிரஸ் அமைப்பையே அப்படி மாநில அளவிலே உருவாக்கி மாநில தலைவர்களை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த தலைவர்கள் தலைமையிலே மாநில மக்கள் அணிதிரளக்கூடிய, ஆந்திராவா நீலம் ஜஞ்சிவி ரெட்டி, தமிழ்நாடா பெருந்தலைவர் காமராஜர், இப்படி எத்தனையோ தலைவர்களை சொல்லலாம். வட மாநிலங்களிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் 2 தலைவர்கள் 3 தலைவர்கள் உருவாக்கி அந்த மக்களை அணிதிரட்டி அந்த மக்களுக்கு விடுதலை போராட்ட காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சி கொடுத்த உறுதிமொழி, விடுதலை பெற்ற பிறகு மாநிலங்களும் விடுதலை பெறும், ஒருங்கிணைந்த இந்திய கட்டமைப்பை பாதுகாக்கிறது மட்டும் ஒன்றிய அரசு வைத்துக் கொள்ளும். ஆகையினாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இந்தியா என்பது ஒரு நாடு என்று, ஒரு தேசம் என்றோ எந்த இடத்துலையும் இல்லை, இந்திய ஒன்றியம். அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சரியாக சொல்கிறார், ஒன்றிய அரசு, மைய அரசு என்று கூட அதை சொல்ல முடியாது, மத்திய அரசு என்று. ஒன்றிய அரசு, நடுவண் அரசு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்த இந்தியாவில் திராவிட நாட்டு தனிநாடு கோரிக்கை கைவிட்ட பிறகு காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்குறுதிகள், உங்கள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட வாக்குறுதிகள், வெள்ளைக்காரர் கொடுத்த அரசியல் அமைப்பு சட்ட அந்த செய்திகளின் அடிப்படையிலே, தரவுகளின் அடிப்படையிலே உரிமைகள் தரப்பட வேண்டும் என்றுதானே அண்ணாதுரை சொல்லியிருக்க வேண்டும், ஐயா கலைஞர் சொல்லியிருக்க வேண்டும். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இது திராவிட நாடு கோரிக்கை போல் ஒரு மற்ற கோரிக்கை தானே தவிர, சரி அந்த மாநில சுயாட்சி தீர்மானம் 1974 ஏப்ரல் திங்களில் சட்டப்பேரவையில் ஐயா கலைஞர் நிறைவேற்றினார். அதற்கு 71 ராஜமன்னார் தலைமையில் குழு அமைத்தார். அந்த குழு அறிக்கை ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒரு இம்மி அளவு கூட அதுல முன்னேற்றம் இல்லை. மாறாக 74 மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அன்றைக்கு இருந்த மாநில உரிமைகள், தமிழ்நாட்டுக்கு இருந்த உரிமைகள், அது சரக்கு மற்றும் சேவை வரியாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ நுழைவு தேர்வாக இருந்தாலும் சரி, கல்வி உரிமை பறிபோனதாக இருந்தாலும் சரி, கச்சத்தை உரிமை பறிபோனதாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் உரிமை மறுக்கப்பட்டதாக இருந்தால் சரி, முல்லை பெரியாறில் நமக்கு 152 அடி தண்ணீரை தேக்க முடியாத நிலையானால் சரி, எந்த உரிமைகளை மாநில அரசு மீட்டு இருக்கிறது. அண்மையிலே நடந்த மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய அந்த கருத்தாடல் கூட்டத்தில் கூட இந்த செய்திகளை எல்லாம் நாம் வலியுறுத்தினோம். ஆக இன்றைக்கு ஆட்சி போன காலகட்டத்தில் மீண்டும் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, கண்கட்ட பெண்ணை கதிரவ வணக்கம். இன்னும் இப்ப இருக்கிறது சும்மா அது இந்த பொம்மை அரசு தான் இப்பொழுது இயங்கி கொண்டு இருக்கிறது. ஊதியம் கொடுப்பதற்கும் அல்லது வருமானத்தை கொஞ்சம் சேர்த்து வைப்பதற்கும் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் விளம்பரம். அரசின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வரிப்பணத்திலே அப்படி வாரி வாரி வழங்கி ஒரு பக்கம் விளம்பரம் வருகிறது. எல்லா நாள் இதழ்களிலும், சமூக வலைதளங்களிலும், ஊடகங்களிலும் அந்த விளம்பரத்தை மக்கள் வரிப்பணத்தை கொண்டு விளம்பரப்படுத்தி கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் பெண்களுக்கு 5000 ரூபாய் போட்டாகிவிட்டது. இன்னும் வாக்களிப்பதற்கு எவ்வளவு தொகை என்பதை இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் மாநில சுயாட்சி என்று மறுபடியும் ஒரு முழக்கத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைவுபடுத்தியதற்காக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஒருபோதும் உங்களுக்கு மாநில சுயாட்சி கிடைக்காது. விடுதலை பெற்ற காலகட்டத்திலிருந்து இந்த பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி வருகிற வரை காஷ்மீருக்கு இருந்த 370வது சிறப்பு தகுதி என்ன ஆனது?
அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் புரட்சி வெடித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? மாநில சுயாட்சி என்று பேசுகிற மாண்பு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? எந்த களத்தை அமைத்தாரு? எந்த போராட்டத்திற்கு எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை அணி திரட்டினார் என்பதெல்லாம் வினாவாக இருக்கிறது. எனவே திராவிட மாடலின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மாநில சுயாட்சி என்று சொல்லி ஒரு போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவதோல் காட்ட வேண்டாம். 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றுகிற அன்றைக்கு இருந்த உரிமைகள், இன்றைக்கு இழந்த உரிமைகள், அவற்றை மீட்பதற்கு மீண்டும் மொழிவெளி தேசிய இனங்களின் தன்னுரிமை கோட்பாட்டை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற அந்த தன்னுரிமை கோட்பாட்டை நோக்கி அவர் நகர மாட்டார், அவருடைய அமைச்சரவை நகர முடியாது. ஆனால் தமிழ் தேசிய களத்தில் உண்மை, நேர்மையும் வாய்மையுமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் தேசிய கள போராளிகள் அடுத்த கட்ட நகர்வாக மொழிவெளி தேசிய இனங்களின் தன்னுரிமை கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழ்நாடு பெற்றுவிட வேண்டும் தன்னுரிமை என்ற அடிப்படையில் சிந்திப்போமாக, செயல்படுவோமாக. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள், என்றாவது ஒரு நாள் தன்னுரிமை தமிழ்நாடு படைத்தே தீர்வோம் என்ற முழக்கத்தோடு எழுந்து மீண்டும் தமிழ் தேசிய களத்தில் போராடுவோம். வாருங்கள் தமிழர்களே, வாருங்கள் தமிழர்களே என்று அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.